வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஒரு செட்டிநாட் ஸ்பெஷல் காளான் வச்சு செய்ய போகிறோம். செட்டிநாட் மஷ்ரூம் மசாலா. அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செட்டிநாட் மஷ்ரூம் மசாலாவுக்கு முதல்ல ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகாய், 4 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து வறுத்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருங்க. வறுத்த மசாலா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு துண்டு ஊற வச்ச புளி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைக்கணும். அடுத்தது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரிச்ச உடனே இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு 2 நிமிஷம் வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமான பிறகு இதில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும். ரெண்டு நிமிஷம் வதங்கின பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது இதில் 200 கிராம் காளான் மீடியம் சைஸ் துண்டுகளாக நறுக்கி போட்டு இதில் அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா எல்லாமே போட்ட பிறகு கடாயை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அருமையான செட்டிநாட் மஷ்ரூம் மசாலா தயாராக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்தி ரைஸ்க்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காளான் வச்சு நம்ம நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். ஸோ இது இன்னொரு ஸ்பெஷல் ரெசிபி. இது நீங்கள் சப்பாத்தி இல்லைனா ரைஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.